கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமாங்க, இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இருளிலே நாம் வசித்து வந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அந்த இருளை வெளிச்சமாக்குற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கிறார். இன்றைக்கி நம்மை விட்டு கொடுப்போம். எந்த இடத்துல நாம் விழுந்தோமோ அதை சரி செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்த வெளிச்சத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒருவேளை வறுமை என்கிற இருளிலே நம்ம கஷ்டப்படலாம், அல்லது பில்லிசூனிய கட்டுங்கிற இருளிலே கஷ்டப்படலாம், நோயினால் பாதிக்கப்படலாம். எப்பேற்பட்ட இருள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அதை இன்றைக்கு வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் பூமியில் உலாவி வந்தபோது கர்த்தர் எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் நோயில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பேயினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு கட்ட வீழ்த்தார். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆமாங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.